வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் கார்னில் கரன்னு கிறிஸ்பியாக ஒரு பக்கோடா. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கெச்சப்போட கொத்தமல்லி சட்னியோடு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கார்ன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் 2 எடுத்துருக்குறோம். அந்த 2 ஸ்வீட் கார்னையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 2 ஸ்வீட் கார்னும் நம்ம சுத்தம் பண்ணியாச்சு. ஒரு கத்தியால் அந்த சோளத்தை எல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்வீட் கார்ன்லேயும் நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தினால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அல்லது அந்த சோளம் பீல் பண்ணுறதுனாலையும் நாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்வீட் கார்ன்லேயும் நாம் ஃபுல்லாக சோளம் எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அதை ஒரு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை செத்திக்கலாம். மீடியம் சைஸ்னால் நாம் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. 1 எடுத்து இந்த தோலை செத்திட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போது அந்த செத்துறதுல இந்த உருளைக்கிழங்கை நல்லா செத்தி எடுத்துக்கலாம். இப்போ இந்த செத்தின உருளைக்கிழங்கை அந்த சோளத்தோடு சேர்த்துட்டு 2 கரண்டி அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவும் அரிசி மாவும் நம்ம எவ்வளவு சோளமும் உருளைக்கிழங்கு இருக்கோ அதை பொறுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், இப்போது 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா கொரன்னு தட்டி எடுத்துக்கலாம். மிக்சிலையும் போட்டு ஒரு ஓட்டிக்கலாம். இப்போ இதை நம்ம அந்த பவுல்லையே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போது பொடியாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஃபைனாக கட் பண்ணது, இஞ்சி ஃபைனாக கட் பண்ணது அதையும் சேர்த்துட்டு இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா கலந்துக்கலாம். அந்த சோளம் ஓட்டுனதில் தண்ணி இருக்கும். நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது நம்ம பிசையும் போதும் கொஞ்சம் தண்ணி விடும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு காஞ்சிருச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பக்கோடா மாதிரி இந்த மாதிரி கிள்ளி போட வேண்டியதுதாங்க. இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போது இதை கிள்ளி போட்டு உடனே இதை கரண்டி போட்டு பிரட்டாமல் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நாம் இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி விட்டு அது நல்லா செவக்க விட்டு எடுத்துடலாங்க. இதில் நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் 2 இருந்தால் போதும், ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், அருமையான ஈவினிங் டிஃபன் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா பிரட்டி விட்டு பொன்னிறமாக செவந்துருச்சு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி ஆகிருச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக நினச்ச உடனே ஈவினிங் டிஃபனாக செஞ்சிடலாம். நல்ல கரன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துட வேண்டியதுதாங்க. அவ்வளோதான், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக சூப்பர் கிறிஸ்பியான ஸ்வீட் கார்ன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கொத்தமல்லி சட்னியோட கெச்சப்போட பரிமாறலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, ரைஸ் வெரைட்டிஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட, ஒரு ஸ்டார்டராக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.